ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். யாருனால? மனுஷர்னால அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், புறக்கணிக்கப்பட்டிருந்தார். ஏன் புறக்கணித்தார்கள்? இயேசுவை வந்து பாருங்க, யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். இவர் எங்களுக்கு மேசியா கிடையாதுங்க, இவர் வந்து மேசியாவை இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கன்னு பாருங்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், தேவாதி தேவனை, அவர்களை ரட்சிக்க வந்த, அவர்களை மீட்க வந்த தேவனை பாருங்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரோமர்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ரோமர்கள் வந்து இயேசுவை சிலுவையில் அறையும் யாரும் கூச்சல் போடலை. சிலுவையில் அறையின ரோமர்கள் ஒப்பு கொடுக்கலை. இவர்களே அவரை சிலுவையில் அறையும்படிக்கு பாருங்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். போய் பாருங்கள் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ ஏன் அவர் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னா 2 காரியம். ஒன்று, அவர்கள் புறக்கணித்ததுனால தான் இன்றைக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. ரோமர் 11, 12 ஆகிய வசனங்களை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணனால தான் இன்றைக்கி புறஜாதியாராகிய நமக்கு பாருங்கள் ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. இன்னொரு விதத்தில் ஏன் இவரை பிடிக்கலை, ஏன் இவரை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, போன வாரமே சொன்னீங்களா, ஏசாயா 11 இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். ஏன்னா ஏசாயா 11 இவருடைய அரசாட்சியை குறித்து போட்டிருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இவர் வந்து பண்ண போகிறாரு, ரொம்ப பெரிய சமாதானத்தை உண்டு பண்ண போகிறாருன்னு போட்டிருக்குது. அந்த மாதிரி ஒரு ராஜாவை எதிர்பார்த்தாங்க. ரோமர்களுக்கு தான் அடிமைகளாக இருந்தாங்க பாருங்கள் யூதர்கள். அப்போ பாருங்கள், இவங்கள்ட்ட இருந்து எங்களை விடுதலை ஆக்கிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் வந்து பாருங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் போய் வாசி பாருங்கள். இவர்களை வந்து குழப்புற மாதிரி இருக்குது. ஒன்று, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இப்படி கரெக்டாக பிறந்திருக்காரு, பெத்லகேமில் பிறப்பாருன்னு சொல்லியிருக்குது, பெத்லகேமில் பிறந்திருக்காரு. இந்த மாதிரி அவர் மேலே சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்துக்கும் அவர் செய்கிறார். அதே நேரத்தில் இவங்க பிரியமானபடி அவர் இல்லை. இவங்களுக்கு ஒரே குழப்பம். அடிக்கடி போய் கேட்குறான், உண்மையிலே நீங்கள் யார் தான், உண்மையை சொல்லுங்கள், எனக்கு எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் கேட்குறான். ஏன்னா வாக்குத்தத்தங்கள், அதாவது தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் வாசித்த மாதிரியே நடக்குது, ஆனால் அவர்கள் நினைச்ச மாதிரி இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஏசாயா 11 மாதிரி இல்லை. இன்னும் பல அதிகாரங்கள் இருக்குது. இயேசுவினுடைய 1000 வருஷ அரசாட்சியை குறித்து போட்டிருக்கிற காரியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை. ஒரே குழப்பமாக இருக்குது இவனுக்கு. ஏன் அப்படின்னா, தேவன் புறஜாதியாரையும் நினைத்து என்ன பண்ணுறாரு, இவர்களால் புறக்கணிக்கப்படுகிறார். பின்னாடி ஒரு பெரிய ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, இவங்க சாதாரணமாக தற்காலிகமாக இருக்கிற ஒரு அரசன்கிட்டருந்து விடுதலை ஆகணும்னு நினச்சாங்க. யார்? ரோம பேரரசரை வந்து இவர் அடித்து ஒரு வெற்றி பெற்று இவர்கள் சாம்ராஜ்யத்தை பிடிச்சிக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண காரியங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் உண்மையிலேயே இவர்களை யார்கிட்ட விடுதலை ஆக்குனார்னா, மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவன்கிட்டருந்தே விடுதலை ஆக்கிட்டார். பாருங்கள், உண்மையிலே இவங்க யார்கிட்ட அடிமையாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தான் அடிமையாக இருந்தாங்க. அந்த பிசாசுகிட்ட தான் அடிமையாக இருக்கிறாங்க. அது இவங்களுக்கே தெரியல. அங்கேருந்து விடுதலை ஆக்குகிறார். இன்னொன்று என்னென்னா, இவர் வந்து வெளியில் சரி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா இவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள சரி பண்ண ஆரம்பிச்சிட்டார். வெளியில் மாற்றத்தை எதிர்பார்க்குறான், ஆனால் தேவன் ஏற்படுத்தின மாற்றம் என்ன, அவனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல பாருங்கள். என்னடா இவர் நம்ம நினச்ச மாதிரி இல்லையே, நம்ம விரும்பின மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜீவாதிபதியை கொலை செய்ய ஒப்பு கொடுக்குறான். ஜீவாதிபதியை ரிஜெக்ட் பண்ணுறான். எங்களுக்கு வேணாம், இவர் மேசியாவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. என்னங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் எப்படிங்க கல்வாரி சிலுவையில் போய் இப்படி மறிக்கலாம்? மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு இப்படி அடி வாங்கி இப்படி காரி துப்பப்பட்டு இப்படி ஒரு அடிமையை போல, ஒரு பெரிய ஒரு பாவியை போல நடத்தப்படுகிறவர் எப்படி ஒரு மேசியாவாக இருக்க முடியும் என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி பாருங்கள். அதனாலேயே என்ன பண்ணாங்க, அவர் ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இன்றைக்கும் அநேகர் வந்து இயேசுவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அதை போல் ஒரு பாருங்கள் தவறான காரியம், ஒரு அற்பம், ஒரு அறிவில்லாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இயேசுவை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தவறான காரியம் கிடையவே கிடையாதுங்க. சாதாரணமாக தெரியுது. இன்றைக்கி இயேசுவை அவன் ரிஜெக்ட் பண்ணுறான். இவர் எப்படிங்க தெய்வமாக இருக்க முடியும்? அநேகர் அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் இன்றைக்கி அவர் அநேகரால் புறக்கணிக்கப்படுகிறார். அன்னைக்கு அவர்கள் புறக்கணித்தாங்க. காரணம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இயேசு
இல்லை, அவங்க விரும்பின மாதிரி இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் வந்து காலி பண்ணணும்னு நினச்சார். இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இயேசு எங்களுக்காக பாருங்கள் அப்படி செஞ்சால் பரவாயில்ல, இவர் என்னென்னா எங்களையே வந்து சரி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு நாள் அவங்கெல்லாம் சேர்ந்து இயேசுவையே அறிக்கை பண்ண போகிறாங்க. இந்த முழு உலகமே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ண போகுது. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அன்னைக்கு அவர் சிலரை ரிஜெக்ட் பண்ண போகிறார். அவருடைய ரிஜெக்ஷன் வந்து இட்டர்னல் ரிஜெக்ஷன். அதை வந்து பாருங்கள், அதை விட ஒரு பெரிய ஒரு லாஸ் என்ன இருக்க முடியும்னு தெரில பாருங்கள். அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு நிலை பாருங்கள். இன்றைக்கி சாதாரணமாக இயேசுவை போய் சொன்னோம்னா, இயேசு அறிவித்தோம்னா, இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக பாருங்கள் பலியாக இருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தினால் உங்களுக்கு கழுவி இருக்கிறாரு, உங்கள் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு, அவருக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா என்ன பண்ணுறான்? ரிஜெக்ட் பண்ணுறான். இயேசுவா அவ்வளோ ஒரு தூரம் இது பண்ணுறான். ஒரு நாள் அவர் ரிஜெக்ட் பண்ணுவார். அன்னைக்கு அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அப்போ ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அப்போ இயேசு புறக்கணிக்கப்பட்டார். எதற்காக? என்னைய மனசில் வச்சு. நான் ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, நீங்கள் அநேக புறஜாதிகள் ஆபிரகாமினுடைய சந்ததி கிடையாது. அவர்களும் இயேசுவுக்குள்ளே பாருங்கள் ரட்சிக்கப்படும்படி, இன்னும் சொல்லப்போனால் அந்த முழு உலகமே கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி அவர்களால் புறக்கணிக்கப்பட்டார். அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதுக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்குது. எவ்வளோ பெரிய நல்ல தேவன் பார்த்தீங்களா? ஏதோ யூதர்களை ரட்சிக்கிறார், யூதர்களை இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலேருந்து கூப்பிட்டு வந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை பராமரிக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை இது பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா இயேசு வர்ற வரைக்கும் அப்படியே இஸ்ரவேல் ஜனம் இஸ்ரவேல் ஜனம் இஸ்ரவேல் ஜனம் இதே மாதிரி இருக்குது. தேவன் ஏதோ சுயநலவாதி போல் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அவருக்கு பாருங்கள் பெரிய ஒரு ப்ராஜெக்டோட பூமிக்கு வருகிறார். இந்த கல்வாரி சிலுவையில் அது வெளிப்படுது. அதுதான் போட்டிருக்குது, அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் புறக்கணிக்கப்பட்டாருங்க. இன்னொரு காரியத்தை இங்கேருந்து கற்றுக்கொள்ளலாம். என்னென்னா, நாம் சில நேரம் அநேகரால் என்ன பண்ணப்படுறோம்? புறக்கணிக்கப்படுகிறோம். இந்த இயேசு அப்படின்ற பேரை சொன்னாலே நம்மளை புறக்கணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பொதுவாக அந்த மாதிரி இருக்கிற அன்பாக இருக்கிறவங்கள பார்த்தாலே புறக்கணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. முடிவில் ஜெயிக்க போகிறது யாருன்னா நாம தான். பாருங்கள், அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தான் முடிவில் வெற்றி பெற போகிறான். ஏன்னா முடிவில் அவர் ரிஜெக்ட் பண்ணுவார் சிலரை. அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஒரு நாள் அவர் ரிஜெக்ட் பண்ணுவார். அன்றைக்கி ஆப்ஷனே இல்லாமல் போயிடும். அப்போ அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார். பாருங்கள், ஏன்? நாம் அக்செப்ட் பண்ணப்படும்படி, நாம் புறக்கணிக்கப்படக்கூடாது. பிதாவுக்கு முன்பதாக நாம் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஒரு நாள் எப்படி வரப்போகிறார்னா, இந்த ஏசாயா 11 இருக்கிற மாதிரி வரப்போகிறார். அன்னைக்கு வந்து ஆட்சி செய்ய தான் போகிறார். இந்த பூமியிலே இயேசு மாம்சத்திலே ஒரு மனுஷனாக எப்படி யூதர்கள் தடவை அவர் வரும்போது எதிர்பார்த்தாங்களோ அப்படி ஒரு நாள் இங்கே வந்து ஆளுகை செய்ய தான் போகிறார். அன்னைக்கு அநேகர் பாருங்கள் வருத்தப்பட போகிறாங்க. இன்னைக்கு இயேசுவை ரிஜெக்ட் பண்ணாத எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள். அப்போ இதை எண்ணி பார்ப்போம். அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஏன்னா நான் புறக்கணிக்கப்பட போகிறதில்ல. ஒரு நாளும் தேவன் என்னை அசட்டை பண்ண போகிறதில்ல. என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை எண்ணி துதிப்போம், போற்றுவோம். அடுத்த காரியங்களை வருகிற வாரங்களில் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.